சர்க்கம் 105. ராமன் தர்மத்தை கூறுதல். நண்பர்களோடு கூடியிருந்த சிந்தனையில் மூழ்கியிருந்த ராமன் முதலான சகோதரர்களுக்கு அந்த இரவு துக்கத்துடனேயே கழிந்தது. இரவு கழிந்து பொழுது புலர்ந்தவுடன் அந்த தம்பிகள் மந்தாகினி நதியில் நீராடிவிட்டு ஜப ஹோமங்களை செய்து முடித்து அன்பர்கள் புடைசூழ ராமனை வந்தடைந்தார்கள். மௌனமாகவே உட்கார்ந்திருந்த அவர்களில் யாரும் எதுவும் பேசவில்லை. நண்பர்கள் கூடியிருக்கும் அந்த நேரத்தில் பரதன் ராமனை பார்த்து பின்வருமாறு சொன்னான். என்னுடைய தாய் தர்ம நெறிப்படி திருப்தி செய்விக்கப்பட்டாள். இந்த அரசாட்சி என்னுடைய தாயாரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை நானாகவே தங்களுக்கு காணிக்கை ஆக்குகிறேன். தாங்கள் இந்த ராஜ்யம் முழுவதையும் ஏற்று பரிபாலனம் செய்ய வேண்டும். மழைக்காலத்தில் பெரும் வெள்ளத்தினால் உடைந்து போன அணையை செப்பனிட முடியாதது போல விசாலமான நாட்டு பிரதேசத்தை தங்களை தவிர வேறு எவராலும் நிர்வகிக்க முடியாது. அதுபோல தாங்கள் வந்து அரசாட்சியை ஏற்றுக்கொண்டால்தான் அயோத்தியின் கட்டுக்கோப்பு குலையாதிருக்கும். உலகாளும் மன்னரே, வேகமாக ஓடும் குதிரைக்கு ஈடாகுமா கழுதை? கருடனுடைய மகா வேகத்துடன் ஒரு சின்னஞ்சிறு பறவையை ஒப்பிட முடியுமா? தங்களுக்கு ஈடு இணையற்ற நிர்வாக திறனை அனுசரித்து செல்லும் சக்தி எனக்கில்லை. ராமா, எவனுடைய உதவியை நாடி வந்து மக்கள் வாழ்க்கை நடத்துகிறார்களோ அவனுடைய வாழ்க்கையே உத்தமமானது. எவன் ஒருவன் பிறருடைய ஆதரவில் வாழ்க்கை நடத்துகிறானோ அவனுடைய வாழ்வு கஷ்டமானது. மாபெரும் வீரரே, பழத்தில் விருப்பம் கொண்ட ஒரு மனிதன் விதை விதைக்கிறான். அது செழித்து வளர்ந்து பல கிளைகள் உடையதான பெரிய மரமாக உயர்ந்து நிற்கிறது. ஒரு குள்ள மனிதனால் அதில் ஏற முடியாது. அந்த மரத்தில் பூக்கள் மலர்ந்தன, ஆனால் காய் பழம் தோன்றவே இல்லை என்றால் எந்த காரணத்திற்காக மரம் வளர்க்கப்பட்டதோ அந்த விருப்பம் நிறைவேறாமல் போகிறது. நான் சொல்கிற இந்த உதாரணத்தை தாங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆணேறு போன்ற தாங்கள் பணியாளர்களான எங்களுடைய போஷகர், தலைவர், தாங்கள் எங்களை ஆட்சி செய்ய இசையவில்லை என்றால் முன்னர் கூறிய உதாரணங்கள் தங்கள் விஷயத்திலும் பொருத்தமாகிவிடும். பேரரசரே, எதிரிகளை அடக்கும் தாங்கள் செஞ்சுடர் விட்டு பிரகாசிக்கும் சூரியனைப் போல அரசு கட்டிலில் வீட்டிலிருந்து ஆட்சி செய்வதை எல்லா வகுப்பு மக்களும் பிரமுகர்களும் கண்டு கழிக்கட்டும். காக்குத்தரே, தாங்கள் பவனி வரும்போது உற்சாகம் கொண்ட யானைகள் உரத்த குரலில் பிளிரட்டும். அந்த புறத்து நாரிமணிகள் முக மலர்ச்சியோடு வாழ்த்தி வரவேற்கட்டும். ராமனை மன்றாடி பிரார்த்திக்கும் பரதனுடைய சொற்களை கேட்டுக்கொண்டிருந்த பட்டணத்திலிருந்து வந்திருந்த பலதரப்பட்ட மக்களும் ரொம்ப சரி என்று எண்ணி மகிழ்ந்தார்கள். மிகவும் மன தூய்மை உடையவரும் புலன்களை வென்றவருமான ராமன் புகழ்பெற்ற பரதன் இவ்வாறு துக்கத்துடன் புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்து தேற்றி அருளினார். எந்த மனிதனும் தன் இஷ்டம் போல நடக்க முடியாது. அவனுக்கு அந்த உரிமை இல்லை. வினை பயன் அவனை இங்கும் அங்குமாக துரைத்து அலைக்கழிக்கிறது. சேர்த்து வைக்கப்பட்ட செல்வங்கள் எல்லாம் முடிவில் அழிந்துதான் போகும். பெரும் பதவியில் இருப்பவர்கள் கீழே விழுகிறார்கள். சேர்க்கை எல்லாம் இறுதியில் பிரிந்துதான் போகும். உயிரின் முடிவு மரணம். மரத்தில் நன்றாக பழுத்துவிட்ட பழங்களுக்கு தாம் விழுந்து விடுவோமோ என்பதை தவிர வேறு பயமில்லை. அதுபோல பிறவி எடுத்துவிட்ட மனிதனுக்கு மரணம் வந்துவிடுமே என்பதை காட்டிலும் வேறு பயமில்லை. உறுதியான தூண்களையுடைய ஒரு கட்டிடம் நாட்கள் செல்ல செல்ல தன் வலிமை இழந்து இடிந்து விழுகிறது. அவ்விதமே மனிதர்கள் முதுமை மரணங்களுக்கு ஆட்பட்டவர்களாகி அழிந்து போகிறார்கள். கழிந்து போன இரவு எப்படியும் திரும்பி வருவதில்லை. உப்பு கடலை சென்றடையும் யமுனை நதியின் தூய நீர் கடலுடன் கலந்து விடுகிறது. கோடை காலத்தில் சூரியனின் வெம்மை கிரணங்கள் வேகமாக தண்ணீரை உறிஞ்சி விடுவதைப் போல இவ்வுலகில் எல்லா பிராணிகளுக்கும் வாழ்நாளை குறைத்து கொண்டு இரவு பகல்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன. உன் வாழ்நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது. எனவே நீ உன்னை பற்றியே நினைத்துப்பார். இங்கே உயிருடன் இருப்பவன் அல்லது போய்விட்ட பிறரை பற்றி ஏன் வருத்தப்படுகிறாய்? காலன் கூடவே நடக்கிறான். காலன் கூடவே உட்காருகிறான். காலன் கூடவே வெகு தூரம் வரை சென்று திரும்புகிறான். சரீரத்தில் சுருக்கங்கள் உண்டாகிவிட்டன. தலைமுடி நரைத்து போய்விட்டது. முதுமையினால் மனிதன் பலம் இழக்கிறான். உண்மையான நிலை இப்படி இருக்கும்போது அவன் எந்த உபாயத்தின் மூலம் சாவிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும்? சூரியன் உதயமானவுடன் மனிதன் மகிழ்ச்சி அடைகிறான். சூரியன் மறைந்த பின்னும் மகிழ்கிறான். ஆனால் தம் வாழ்வின் ஒரு நாள் குறைந்து விட்டதை மனிதர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. ஒவ்வொரு பருவ காலமும் தோன்றும் போது அப்போதுதான் முதல் முறையாக தோன்றியதை போன்று
மனிதன் மனம் துள்ளுகிறான். பருவ காலங்களின் மாறுதலால் ஜீவன்களுக்கு வாழ்நாள் குறைந்து கொண்டே வருகிறது. பெருங்கடலில் 2 மரக்கட்டைகள் ஒரு சமயத்தில் ஒன்று சேரும். கொஞ்ச நேரத்தில் கூடியிருந்த அவை பிரிந்து சென்றுவிடும். அதுபோலவே மனைவி, புதல்வர், உறவினர், செல்வங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருந்து பின்னர் பிரிந்து விடுகின்றன. இந்த பிரிவு நிச்சயம் நடைபெறவே செய்கிறது. இந்த உலகில் எந்த ஒரு பிராணியும் தன் வினை பயனை மாற்றவே முடியாது என்பதால் இறந்து போனவனுக்காக ஒருவன் அதிக சோகத்தில் மூழ்குவதால் அவனுக்கு எந்த பயனும் உண்டாவதில்லை. பாதையோரத்தில் நிற்கும் ஒருவன் அந்த சாலையில் சென்று கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்தினரை பார்த்து, நான் உங்கள் பின்னாலேயே வருகிறேன் என்று கூறி அவர்களுடன் செல்கிறான். அவ்வாறே நமது முன்னோர்களான தந்தை பாட்டன்மார் சென்று காட்டிய அறநெறி உறுதியானது. அதை மீறி நடக்காமல் அதன் வழியே செல்பவன் எவ்வாறு வருத்தப்படுவான்? நதியின் நீரோட்டம் பின்னோக்கி இயங்குவதில்லை. ஆயுட்காலம் குறைந்து கொண்டே போகிறபடியால் ஆத்மாவை மோட்சம் என்ற பேரானந்த பெருவெள்ளத்தை நோக்கி செலுத்த வேண்டும். உறுதியாக பின்பற்றுவதில் அறநெறியை மனதை செலுத்த வேண்டும். ஏனென்றால் மக்கள் பேரின்பத்தை பெறும் உரிமை பெற்றவர்கள். உலகாண்ட மன்னரான நமது தந்தையார் அறத்தையே மூச்சாக கொண்டவர். ஏராளமான தட்சிணை கொடுத்து எல்லா வகையான சுபமான வேள்விகளையும் நடத்தி பாவமற்றவராக விண்ணுலகம் சென்று விட்டார். நமது தந்தையார் தன் பணியாளர்களை நன்றாக போஷித்தார், குடிமக்களை பரிபாலித்தார், எல்லோருக்கும் செல்வங்களை வாரி வழங்கினார். இந்த தர்மானுஷ்டத்தின் பயனாக தேவருலகம் சென்றடைந்தார். நம்முடைய பிதாவான தசரத சக்கரவர்த்தி உரிய தட்சிணைகளை வழங்கி யாகங்கள் செய்தார். மிக்க நல்ல பயன்களை அளிக்கும் பொதுநல பணிகளை செய்தார். இவற்றின் விளைவாக சொர்க்கத்தை அடைந்தார். பூமண்டல நாயகர் பல்வகை விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய யாகங்களை செய்து அளவிட முடியாத போகங்களை பெற்று நீண்ட காலம் நல்வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு மேலுலகம் சென்று விட்டார். குழந்தாய், தந்தை மிக நீண்ட காலம் உயிர் வாழ்ந்து எல்லா போகங்களையும் அனுபவித்துவிட்டு சான்றோர்களால் போற்றப்பட்டு விண்ணுலகம் ஏகியுள்ளார். அவரை பற்றி வருத்தப்பட வேண்டாம். நலிவடைந்து விட்ட மானுட தேகத்தை துறந்து பிரம்மலோகத்தில் இருப்பதற்கான தேவ சரீரத்தை பெற்றிருக்கிறார் நமது தந்தை என்பது திண்ணம். அவர் விஷயத்தில் எந்த ஒரு புத்திமானும் துக்கப்பட மாட்டான். நல்ல கேள்வி ஞானம் உடையவனும் அறிவாளிகளில் சிறந்தவனுமான நீ அதற்கேற்ப நடக்க வேண்டுமே தவிர, இப்படி இருக்கிறாயே, தீரமும் அறிவும் பொருந்தியவன், பல்வகையான சோகங்கள், புலம்புதல், கண்ணீர் விடுதல் ஆகிய சோழுக வெளிப்பாடுகள் அனைத்தையும் அறவே நீக்கிவிட வேண்டும். பேச்சில் வல்லவனே, மன அமைதியை அடைவாயாக. துக்கப்பட வேண்டாம். நீ அந்த நரகத்திற்கே சென்று வசிக்க வேண்டும். புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த தந்தையினால் அவ்வாறு ஆக்ஞாபிக்கப்பட்டிருக்கிறாய். புண்ணிய கர்மானுஷ்டானங்கள் செய்த அவரால் நான் எவ்விடத்தில் இருக்கும்படி கட்டளையிடப்பட்டேனோ அவ்விடத்திலேயே இருந்து மகா உத்தமரான நமது தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுவேன். எதிரிகளை அடக்குபவனே, அவருடைய கட்டளை மீறுவது என்பது என்னால் ஆகாதது. அவருடைய கட்டளை உன்னாலும் மதிக்கத்தக்கதே. ஏனென்றால் அவர் நம்முடைய நலன் விரும்பி உயிர் கொடுத்த தந்தையும் கூட. ரகுநந்தனா, தந்தையின் சொற்களை நான் நடத்தி காட்டுவேன். அப்படி செய்வதுதான் அறநெறியாளர்களின் ஒப்புதலை பெற்றதாகும். ஆண் புலியே, ஸ்வர்க்கம் போன்ற நல்லுலகங்களை அடைய விரும்பும் மனிதன் தார்மிகனாகவும் பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்காதவனாகவும் ஆச்சாரியர் போன்ற பெரியோர்களின் சொற்படி நடப்பவனாகவும் இருக்க வேண்டும். புருஷோத்தமா, நமது தந்தை தசரதரின் சீலம் மிகுந்த ஒழுக்கத்தை நினைவுபடுத்தி பார்த்து உனக்கு இயல்பான நல்ல குணங்களோடு இணைத்து மேன்மை அடைவாயாக. இவ்வாறு மாட்சிமை மிக்கவரும் மகாத்மாவுமான ராமன் தந்தையின் ஆக்ஞையை உள்ளபடியே நிறைவேற்றுவதற்காக பொருள் நிறைந்த உத்தம உபதேசங்களை இளைய சகோதரனிடம் கூறிவிட்டு சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 105வது சர்க்கம் முற்றிற்று.